உணவில்லாமல் வாழலாம்னா பசி தாகத்தை கட்டுப்படுத்துறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ வெங்கடேஷ் என்ன சொல்கிறாருன்னா, இயற்கை பல கோடி வருடங்களுக்கு முன்னால் முதலில் ஒரு செல் தாவரங்களை கடலிலும் கடற்கரையிலும் உண்டாக்கியது. தொடு உணர்ச்சி என்ற ஓரறிவு மட்டும் அதற்கு இருந்தது. தொடு உணர்ச்சி மட்டுமே அது இருந்திருக்குது. புரியுதுங்களா? ஈரறிவு, மூன்றறிவு என்று ஐம்புலன்களுக்கான ஐந்தறிவு வரை பெருகிய போது உயிரினம் ஒரு சில தாவர நிலையிலிருந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும் மிருகங்கள், குரங்குகள் என்று மேம்பாடு அடைந்தன. அதை ஈரறிவு, மூன்றறிவு என்று ஐம்புலனுக்கான ஐந்தறிவு வரை பெருகிய போது உயிரினம் ஒரு சில தாவர நிலையிலிருந்து மாறி குட்டி போட்டு விதையிலிருந்து மாறி குட்டி போட்டு பால் கொடுக்குற நிலை மாறி இருக்கு. அப்படின்னா மனிதன் எங்கிருந்து தோன்றியிருக்கிறான்? தாவரத்திலிருந்து தோன்றியிருக்கான். அப்படின்னா மனிதன் தோன்றி எத்தனை கோடி ஆண்டாச்சு? பல கோடி ஆண்டுகளாக இருந்துட்டு வரணும் அர்த்தம். இந்த மனித உயிராக மாறி இந்த மாதிரி நிலத்தில் நின்று அறிவு பெற்ற ஜீவியாக மாறி ஒரு 10 லட்சம் ஆண்டுகளாக இருக்கலாம். இந்த பேச கற்றுக்கிட்டது, எழுத கற்றுக்கிட்டது, இலக்கண இலக்கியம் படித்ததில் 1 லட்சம் ஆண்டுகள் இருக்கலாம். எல்லாமே தமிழ் தான் பண்ணியிருக்குது. புரியுதுங்களா? 1 லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி இலக்கண இலக்கியம் கிடையாது. 50 ஆண்டுக்கு முன்னாடி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதனால தான் எல்லாத்துக்கும் என்ன ஆகுதுன்னு கேட்டு தமிழ் மூல மொழின்னு சொன்னாவே, ஏன்னா ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர்த்து போய்விட்டன. எல்லோரும் என்ன பண்ணால் கடல் வழியாக போயிருக்கிறாங்க, வாணிகம் தேடுறதுக்கு போயிருக்காங்க, கடல் மூலமாக போயிருக்கிறாங்க, பறவை ஒலிகளை புரிஞ்சிருக்கிறாங்க, விலங்குகளுடைய பயண சிலையை பார்த்துருக்குறாங்க, கடல் இருக்கிற ஆமைகளுடைய சிலையை பார்த்துருக்குங்க, நீர் ஓட்டத்தை பார்த்துருக்குறாங்க, சிலைகின்ற மீனை பார்த்துருக்குறாங்க, ஆமையை பார்த்துருக்குறாங்க, பறவையை பார்த்துட்டு இப்படிலாம் பார்த்து கடலை நாவாய் செலுத்தியிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாவாய் என்ன நினச்சிருக்கீங்க? திருவள்ளுவர் நாவாயை பற்றி பேசியிருக்கிறாரு. கடலோடும் அந்த இடம் நடுதலை பற்றி பேசுகின்ற பொழுது கடலோடும் கால்வல் நெடுந்தேரும்பார். கால்வல் நெடுந்தேர் கடலோட நாவாயும் ஓடா நிலத்தும்பார். பூமியில் ஓடுகின்ற இந்த கால்வல் நெடுந்தேர் கடலில் ஓடாது. ஆனால் நாவாய் கூட கடலில் பூமிக்கு சும்மா வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்களே இல்லையா, இதெல்லாம் நடந்திருக்குது உலகத்தில். ஆக பெரிய கால் இருக்கிறனாலேயே, பெரிய சக்கரம் இருக்கிறனாலேயே தேர் கடலில் ஓடாதுங்கிறாரு. அதே நேரத்தில் தண்ணீர் ஓடுகின்ற கப்பல், அந்த பரசல் தரையில் ஓடும்போது ஓடாது. ஆனால் வண்டியில் ஏற்றிட்டு போவாங்க. அதை பழமொழி சொல்லுவாங்க, வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும், ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறும், ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறுங்கிற திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் பெரிய கால் இருக்கிறனாலே அது தண்ணியில் ஓடாது, பெரிய கப்பலாக இருக்கிறனால தரையில் ஓடாது, இப்படியெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஆக ஈரறிவு, மூன்றறிவு என்று ஐம்புலனுக்கான ஐந்தறிவு வரை பெருகிய போது உயிரினம் ஒரு சில தாவர நிலையிலிருந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும் மிருகங்கள், குரங்குகள் என்று மேம்பாடு அடைந்தன. எல்லாம் புரிஞ்சுக்கணும். மனிதன் மட்டும் 6வது அறிவுடன் வாழையில்லா குரங்கிலிருந்து தோன்றினான். பின்னர் அறிவின் வலிமை அதிகமாக 6வது அறிவையும் கடந்து 7வது அறிவை எட்டி பிடிக்கும் யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள். இங்கே தான் யோக முறைன்னு பேர். இங்கே வேலைக்கார மாட்டிக்கிட்டான். புரியுதுங்களா? ஆனால் இங்கே பதஞ்சலியும் திருமூலரும் 8000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நந்தியம் பெருமாளும் பாடம் படித்திருக்கிறாங்க. நீங்கள் திருப்பணத்தால் காசி மடத்தினுடைய வெளியிட திருமந்திரத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அதை 3000 பாடல் கொண்ட திருமந்திரத்தில் திருமூலர் 64வது பாடலில் குரு பாரம்பரியத்தை பற்றி பேசியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா என்னோட சேர்ந்து 8 பேர் நாங்கள் திருமூலர்கிட்ட அந்த நந்தியம் பெருமாள்கிட்ட பாடம் படித்தேன்னு பதிவு செய்கிறாங்க. நந்திகள் 4 சிவயோக மாமுனி, மன்று தொழுத 15 வியாக்கரமர், இன்றையவர் என்னோடு என்மருமாவின் பதிவு செய்கிறார். அப்படின்னா இயற்கையாக நோகிகள் தோன்றினார்கள். இயற்கை பாருங்கள் என்ன பண்ணுதுன்னா, எல்லாமே இயற்கையாக உண்டாக்கிட்டு போகுது. அவனுக்கு மட்டும்தான் அந்த அறிவு இருக்குது. அதனால தான் உரண்டனும் தோற்றியான், ஓரைந்தும் காப்பான், வரலனும் வைப்பிற்கு ஒரு வித்து, அவங்க தான் வித்தியாக இருப்பாங்க. அப்போ இயற்கை பார்த்துங்களா, தான் அழிந்தாலும் தன் குழந்தை பிரபஞ்ச அழிவுக்கு உட்பட்டதான். ஆனால் இயற்கை குழந்தை அழியக்கூடாது என்பதற்காகத்தான் 6ஆம் அறிவு வித்தை பயிர்த்திருக்க. அந்த வித்தை படித்து தான் நான் மேலே ஏறணும். ஆக மனிதன் மட்டும் 6வது அறிவுடன் வாலில்லா குரங்கிலிருந்து தோன்றினான். முதலாவதாக டார்வின் பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து அது எந்த வழியில் பெருகும் என்று யோசனை செய்து பாருங்கள். மனிதன் தானும் நிலைத்து வாழ்ந்து தன் சந்ததியும் பெருக்க வல்லவனாக இருப்பான். புரியுதுங்களா? இருப்பான். சக்தி அண்டவெளியிலிருந்து பெற்று ஒரு நடமாடும் செடியை போல வாழ்வான். என்ன அழகாக சொல்லியிருக்காரு! இதை விட ஒரு விண்வெளி விஞ்ஞானி எப்படி சொல்ல முடியும்? சக்தி அண்டவெளியிலிருந்து பெற்று நடமாடும் செடியை போல வாழ்வான். தன்னை அழித்து தன் வம்சத்தை ஒரு சில தாவர நிலையில் பெருக்கிய இயற்கை தன்னை அழித்து கொள்ளாமலேயே மனிதன் தன் வம்சத்தை பெருக்கிக் கொள்ளும் நிலைக்கு உயர்த்தி நிற்கிறது. இதுவே பரிபூரண யோக நிலை. தன்னை அழித்து கொண்டுதான் ஒரு தாவரம் தன் குழந்தையை உற்பத்தி செய்கிறது. ஆனால் தன்னை அழித்து கொள்ளாமலே தன் சந்ததியை பெருக்க வல்லது இந்த 7ஆம் அறிவு என்கின்ற அட்டாங்க யோக நிலை என்று பெயர். இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ டார்வின் பரிணாம சித்தாந்தம் எந்த நேர்கோட்டில் செல்லுது பாருங்கள். திருப்பி வட்டக்கோட்டுக்கு வரவே இல்லை.
அது நேர்கோட்டு தான் சொல்லிட்டு இருக்கு. வட்டக்கோட்டு என்பது முழுமை, நேர்கோட்டு என்பது வளர்ந்துட்டே பிறந்து வரும். அதனால தான் வட்டக்கோட்டை இயக்கம் நேர்கோட்டை இயக்கம், நேர் நிறை நிறை நேர் இல்லை சொல்லுவாங்க. ஆகையினால மிக உயர்ந்த புலனுன்பத்தை யோகிகளால் தூய்க்க முடியும். இதற்கு காமசாஸ்திரம் எழுதி உலகப் பொருள் பெற்ற வாத்ஸ்யான மகரிஷி எடுத்துக்காட்டு. சுருக்கமாக சொன்னால் இயற்கை அதன் வழியிலே விட்டுவிடுவது யோகம். நாம் செயற்கையால் அதை தடுத்து நிறுத்தாமல் இருந்தால் போதும். இப்போ செயற்கையான உணவு தான் இட்லி, தோசை, பூ இதெல்லாம் செயற்கை. இயற்கையனே நமக்கு கிடையாது. எல்லாம் நம்ம சாப்பிட்ற பலகாரம் அனைத்துமே, பலகாரம் பானங்கள் அத்தனையும் செயற்கை. அதை தின்னு போட்டு உடல் கெட்டு போகுது. உடனே கெட்டுப்போன உடம்பு போய் யார்கிட்ட கேட்குறேன்? கெட்டுப்போன உடம்பை சரி செய்ய முடியாத ஒரு பிரிட்டிஷ் தத்துவத்தை படித்து அந்த மருத்துவத்தை கொடுக்கும்போது அவனுக்கு என்ன தெரியும்னா அந்த அழுத்தி வைக்கிறான், பக்கத்தில் அழுத்தி வைக்கிற மருந்து மாத்திரை கொடுக்குறான். தவிர நீங்கள் எந்த நோயில் ஆள்பட்டீங்களோ அந்த நோயை தீர்க்கிற அதிகாரம் பிரிட்டிஷ் மருத்துவத்துக்கு கிடையாது, உணவு கிடையாது, மருந்து மாத்திரை கிடையாது என்று புரிந்து கொள்ள அவன் பார்த்ததுலேயே இருக்குது. 51 வகையான பயங்கரமான நோய்களுக்கும் அப்புறம் வந்து டாப் 10 டெட்லிஸ்ட் டிசீஸ்ம்பாங்க. டாப் 10 டெட்லிஸ்ட் டிசீஸ், மரணத்தை உறுதி செய்யக்கூடிய 10 நோய்களுக்கு மருந்து மாத்திரையிலும் தெளிவாக சொல்லுது பிரிட்டிஷ் மருத்துவம். புரியுதுங்களா? இரண்டாவதாக, இயற்கை வழியில் நம் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும்? என் குருவாக மதித்து வணங்கும் டாக்டர் அர்னால்ட் எக்கரட், ஜெர்மன் நாட்டு இயற்கை வைத்தியர், அமெரிக்காவில் தொழில் புரிந்தவர். 1866 ஜெர்மனில் பிறந்து அமெரிக்கா தொழில் புரிந்தார். சரிங்களா? அவர் எழுதிய புத்தகம் மூக்கஸ்லெஸ் டயட் கில்லிங் சிஸ்டம் என்பது. அது என்னால் பெரும்பாலும் பின்பற்றப்பட்டு கீழ்கண்ட பகுதிகளாக எழுதியுள்ளேன். குழந்தைக்கு தாய்ப்பால் குடித்து வரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும். குழந்தை தாய்ப்பால் குடிக்கிறவர் அப்படியே விட்டுவிட வேண்டும். பிறகு வேக வைத்த மசித்த பல உணவுகளை கொடுத்து உள் சுத்தம் செய்ய வேண்டும். பிறகு பல உணவுடையே வளர்க்க வேண்டும். வேக வைத்த காய்கறிகளையும் உபயோகப்படுத்தலாம். அவர்கள் வயதிற்கு வந்த பின் இயற்கையாகவே அவர்கள் உள் சுத்தம் பெற்றிருப்பதால் தானாகவே நீர் உணவிற்கும் காற்று உணவிற்கும் வரக்கூடிய தகுதி பெற்று விடுவார்கள். மேற்சொன்ன வகையில் உடல் சுத்தப்படுத்தப்பட்ட பெண்களுக்கு மாதவிடாய் மறைந்துவிட்டதாக டாக்டர் அர்னால்ட் எக்கரட் எழுதுகிறார். 5 அறிவுடன் தாய்ப்பாலை விரும்பி பருகும் அசை உணவுக்காரனாக பிறக்கும் மனித குழந்தை 6வது அறிவையும் தாண்டி 7வது அறிவான அண்டவெளியுடன் தொடர்பு கொண்டு வாழும் சக்தியை பெற்று வாழும். இதுதான் உண்மையான கல்வியாகும். இதுவே அஷ்டமா சித்திகளுக்கு அடிப்படையாகும். நன்றி, வணக்கம்.